காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. டேய் நிறுத்துடா. நீ யார்கிட்ட யார் முன்னாடி பேசிட்டு நிக்கிறேன்னு மறந்துட்டு பேசுறியா? ஏன் நான் யார் முன்னாடி பேசிட்டு நிக்கிறேன்னு உனக்கு தெரியாதா? நீ தானே பெத்த. யார்கிட்ட பேசிட்டு நிக்கிறேன்னு உனக்கு தெரியாதா? உன்னை பெத்தவன் நான் தான். ஆனா நானே என் பிள்ளையா உன்னை ஏத்துக்கல. உன் பிள்ளையா என்ன நீ ஏத்துக்காததுனாலதான் இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். என் அப்பே ஒரு அயோக்கியன்னு இந்த உலகத்துக்கு தெரியாம இருக்கிறது வரைக்கும் நல்லதுதான். நல்லதுன்னு தானே நினைக்கிறேன். அப்புறம் எதுக்குடா என் வீட்டு வாசப்படியை மிதிக்கிறேன்? ஏன்னா உன் அப்பனே கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருக்கான். அது கூட நான் சம்பாதிச்சதையும் சேர்க்கலான்னு பாக்குறியா? வாய முடியா. அப்பனா நீ இன்னமும் திருந்தல. நான் திருந்துறத விடதான். நீ எப்படிப்பட்ட நடிப்பு அரக்கன்னு யாருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா எனக்கு நல்லாவே தெரியும். நல்லவன மாதிரி நடிச்சு உனக்கு என் சொத்துலதான் பங்கு வேணும்னு கேட்டா நானே கொடுக்க போறேன். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு உன் அண்ணன் காதலிக்கிற பொண்ண நீயே காப்பாத்தின மாதிரி விஆர் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச. மெல்ல மெல்லமா எல்லாருக்கும் உண்மை தெரிய வச்சு இந்த சொத்துல பங்கு வாங்குறதுதான் உன் பிளான்னு எனக்கு எப்பவோ தெரியும். யாரு? நான் உன் சொத்துல பங்கு வாங்குறதுக்காக பிளான் போட்டனா? இந்த உலகத்திலேயே ஒன்னு மாதிரி ஒரு வடி கட்டின முட்டால நான் பார்த்ததே இல்லையா? எனக்காக என் டாடி கட்டாத கோட்டையா நீ கட்டி வச்சிருக்க? அடுத்தவங்க வயித்துல அடிச்சு அடுத்தவங்களோட பாவப்பட்ட பணத்துல சம்பாதிச்சது இதுல உரிமை கொண்டாடுறேன்னு நான் எப்போ நினைக்கவா இல்ல. இதுக்கு அப்புறமா நினைக்க போறது இல்ல. ஆமா, சொத்து சொத்துன்னு சொல்றீங்க. அப்படி என்னத்தையா கிழிச்ச? நீ என்னத்தையா சம்பாதிச்ச? இன்னைக்கு மண்ணுக்குள்ள போக போறியோ நாளைக்கு போக போறியோ? இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்கலாம். எவ்வளவு பிசினஸ் நடத்திட்டு இருக்க. நீ மண்ணுக்குள்ள போனதுக்கு பிறகு இதெல்லாம் ஆள போறது யாரு? இதெல்லாம் ஆள்றதுக்கு ஆள் இருக்கா? இருக்காண்டா என் புள்ள. யாரு? என் புள்ளன்னு சொன்னனே தவிர ஒன்ன சொல்லல. என் சாம் இருக்கான். இதெல்லாம் எடுத்து நடத்துறதுக்கு அவன் இருக்கான். எங்க இருக்காரு? நான் ஊருக்கு வேணா வில்லனா இருக்கலாம். ஆனா அவனுக்கு பாசத்தை மட்டும் தான் கொடுத்து வளர்த்திருக்கேன். என் பாசம் இன்னைக்கு வேணா அவனுக்கு புரியாம இருக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் புரியும் போது இதெல்லாம் எடுத்து நடத்துவான். எது ப்ரோ மேல பாசம் காமிச்சியா? நீ ப்ரோ மேல பாசம் காமிச்சியா? டேய், 1000 இருந்தாலும் அவன் என் புள்ள, என் மூத்த புள்ள. அவன் பிறந்ததுக்கு பிறகுதான் இவ்வளவு சொத்து பத்துக்கு நான் சொந்தக்காரனே ஆனேன். அப்பனா அவன் மேல நான் எந்த அளவுக்கு பாசத்தை கொட்டி வளர்த்திருப்பேன்னு மட்டும் யோசிச்சு பாரு. பாசத்தை பத்தி நீ பேசுறியா? பிறந்த உடனேயே என்ன உயிரோட விட்டு வச்சா உன் பிசினஸ் சாம்ராஜ்யத்துக்கே அழிவு காலம் பிறக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு பிறந்து 1 மணி நேரம் கூட ஆகுறதுக்கு முன்ன என்ன கொலை பண்ண கொடுத்தியே. நீ பாசத்தை பத்தி பேசுறியா? தம்பி குருவா. பாசம்னா எது தெரியுமா? பாசம்னா எப்படி இருக்கும் தெரியுமா உனக்கு? நீ தான் ப்ரோக்கு அளவுக்கு அதிகமான பாசத்தை கொடுத்து வளர்த்தியே. அப்புறம் ஏன் நீ இவ்வளவு ட்ரை பண்ணிய தலைக்கீழ தொங்கியும் விஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைல்ஸே பக்கத்து கம்பெனிக்கு திருடி கொடுத்ததுக்கு பிறகும் ப்ரோ உன் பிசினஸ்ல இழுக்க முடியல? ஏன் நீ தான் பாசத்தை அள்ளி அள்ளி கொடுத்தவனாச்சே. இருந்தும் ஏன் உன் பிசினஸே வேண்டாம்? எனக்கு என் ஃப்ரெண்ட் கம்பெனி தான் முக்கியம். என் ஃப்ரெண்ட் கம்பெனில வேலை பாக்குறாரு. நீ கொடுத்த பாசத்தினாலயா? பாசம்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? அந்த மனுஷனுக்கு தெரியும் எனக்கு காலேஜ் சேர்மன் சீட்ல போய் உட்கார்றதுக்கு விருப்பமே இல்ல அப்படின்னு தெரியும். இருந்தாலும் அவருக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல அந்த காலேஜ் அவர் எவ்வளவு நேசிச்சாருன்னு எனக்கு தெரியும். அந்த மனுஷனுக்காக என் ஆசையெல்லாம் தூக்கி போட்டு அந்த சீட்ல போய் உட்கார்ந்தேன். ஏன் நீ பார்த்து வச்சிய பொண்ணு என் ப்ரோ காதலிச்ச பொண்ணு. என் மனசுல இருந்த மித்ரா உருக்கி காதலிச்ச பொண்ணையும் தூக்கி போட்டுட்டு நீ சொன்ன பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வந்து நின்னனே, அதுக்கு காரணம் என்னையா? பாசம். என் டாடி என் மேல வச்சிருந்த பாசம், நான் என் டாடி மேல வச்சிருக்க பாசம். அதுதான் உண்மையான பாசம்ங்கிறது. நமக்கு பிடிச்சவங்களுக்காக எதை வேணா தூக்கி போட்டு வர தோணணும். அதுதான் என் பாசம். உனக்காக இது வரைக்கும் யாராச்சும் எதையாவது தூக்கி போட்டு பின்னாடி வந்திருக்காங்களா? அடியாளுங்க வேணா வந்திருப்பானுங்க. டேய், என்ன பேசி சுத்தல விடலான்னு பாக்குறியா? எனக்கு வேற வேலை இல்ல பாத்தியா? என் டாடி எனக்காக நல்ல முறையில சம்பாதிச்சு வச்சிருக்காரு. உன்ன மாதிரி கேடு கட்டுத்தனத்துல இல்ல. என்கிட்ட உன் நடிப்பு காட்டாத. நான் தான் உன் அப்பேன்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். உன்னை கொலை பண்றதுக்கு தூக்கி கொடுத்தவன் நான் தானே உனக்கு தெரியும். அப்படி இருந்தோம் நீ இந்த வீட்டுக்கு வரேன்னா சொத்துக்காக தானே. ஏன் என்ன நம்ம காட்டி கொடுக்கல? எப்படி உன் சொத்துக்காக உன்னை காட்டி கொடுக்கலன்னு நினைச்சியா? உன் சொத்துக்காக உன்னை காட்டி கொடுக்கலன்னு நினைக்காத. உன் வேஷத்தை கிழிச்சு உன்னை உள்ள தள்ளுறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் ஆகாது. ஆனா எனக்காக 2 ஜீவன் அங்க இருக்காங்க. அவங்க பாசத்துக்காக. குரு, நான் கெட்டவன் தான். அதுக்காக இப்பவும் அதே கேடு கட்டவன் இல்ல. இந்த வீட்டு சொத்துக்காக தான் அப்பப்ப வந்துட்டு போறேன். நீ ஒத்துக்கோ. சாமுக்கு கொடுக்கற பாதி சொத்து உனக்கு எழுதி வைக்கிறேன். நானே சொல்றேன்ல. அது பிறகு எதுக்கு நீ நாடகம் ஆடிட்டு? தயவு செஞ்சு நான் சொத்துக்காக வரல, இந்த வீட்டுல என் அண்ணன் காதலிச்ச பொண்ண வாழ வைக்கிறதுக்காக வரேன் அப்படின்னு நடிப்பை மட்டும் விட்டுறாத. ஏன்னா எனக்கு என் சாமா என் அருவிய முக்கியம் தான். ஆனா அதுக்காக அந்த விஆர் வீட்டுல உள்ள பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகளாக்க என்னால முடியாது. அந்த குடும்பத்தை பழி வாங்கணுங்கிற நினைப்பை விட்டதுக்கு காரணமே என் அருவிய சாமன் தான். ஆனா அதுக்காக அந்த பிரியாவோட மருமகளை என் வீட்டுக்கு மருமகளாக்குற அளவுக்கு நான் நல்லவன் கிடையாது.
உனக்கு இந்த சொத்துல பங்கு வேணா கேளு, நான் எழுதி தரேன். அதுக்காக நடிப்ப விடாத. யோ நிறுத்தியா? யோருக்கு வேணும் உன் சொத்து, யோருக்கே வேணும் நீ சம்பாதிச்சது. இன்னைக்கு இருக்கிற மனுஷனா நாளைக்கு காணும். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பாக்குறவங்க சடனா இறந்து போயிட்டாங்க. 2004 டிசம்பர் 26 ஞாபகம் இருக்கா? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா ஆடி பாடி சந்தோஷமா இருந்தாங்க. அடுத்த நாள் மொத்தமா சுருட்டிட்டு போச்சா சுனாமி. இவ்வளவுதான் வாழ்க்கை. அடுத்த செகண்ட் கூட நமக்கானதான் நமக்கே தெரியாது. என்ன என்ன சாம்ராஜ்யத்தை அப்படி கட்டி இழுத்துட்டேன். நீ சம்பாதிச்ச இந்த சொத்து பத்தி தான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படி நினைச்சேன்னா நீ ஒண்ணு புரிஞ்சுக்கோ, நீ சம்பாதிச்சிருக்கலாம், பெரிய கோட்டையை கட்டி இருக்கலாம். ஆனா நிஜ வாழ்க்கையில நீ சீரோ, நீ தோத்துட்ட. நான் ஜெயிச்ச வேண்டாம். இத்தனை வருஷமா தனி ஆளா நின்னு இத்தனை பிசினஸ் நடத்தி அரசுங்கிற பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருக்கேன். ஆமா, இந்த சாம்ராஜ்யத்தை அடுத்ததா யார ஆள போறது? என் பிள்ளை சாம் இருக்காண்டா. ஆனா உன் கேவலமான புத்தியெல்லாம் ப்ரோக்கு தான் உன்னை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குதே. அதுலயே நீ தோத்துட்ட. இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம், அதை ஆள்றதுக்கு அடுத்த வாரிசு ப்ரோ தான். ஆனா உன் பிசினஸ்ல கூட இன்வால்வ் ஆகுறது அவருக்கு பிடிக்கல. இதுலயே நீ சீரோ தோத்துட்ட. இந்த வீட்டை கட்டினியே, இந்த வீட்டை பத்தி தெரியுமா? அவர் இசை கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு அவரோட பொண்டாட்டிய கூட இந்த பாவப்பட்ட வீட்டுல கூட்டு வரக்கூடாதுன்னு இருக்காரு. புரியல? 30 சென்ட் லேண்ட் வாங்கிட்டாரு. என்னமா 2 நாளையில வீட்டு வேலையை தொடங்க போறாரு. ஏன்னா சாம் வீட்டு வேலையை தொடங்க போறானா? என்ன ஹார்ட் அட்டாக் வருதா? உளர்ற ப்ரோ விஷயத்துல நீ சீரோ தோத்துட்ட. பழைய காதல நினைச்சு அந்த குடும்பத்தை பழி வாங்கி அருவி அம்மா கிட்டே நல்ல புருஷனா இல்லாம நீ தோத்துட்ட. உன்னை இங்க யாரும் மனுஷனா கூட மதிக்கிறது இல்ல. என்ன கேட்டா நீ எல்லாம் ஆம்பளையே இல்லையா? அடங்கு, உன்கிட்டதான் பேசுறேன். இந்த கொத்துற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஒரு வகையில என்ன தூக்கி நீ கொலை பண்றதுக்கு கொடுத்தா நல்லாதான். அதான் அன்பான ஒரு குடும்பமா எனக்கு கிடைச்சத. நல்ல அறிவா என்ன வளர்த்துக்கவும் செஞ்சிருக்காங்க. அவரு என் டேடி ஆம்பளை. அவருக்கு நான் பெத்த பிள்ளை இல்லதான். ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஆளாக்கி அவர் காலேஜ்லயே என்ன பெரிய இடத்துல உட்கார வச்சிருக்காரு. அவர் ஆம்பளையா? அவர் ஜெயிச்சுட்டாரு. என்னைக்குமே அவர் நான் சம்பாதிச்சது என்னோட சொத்து அப்படின்னு பெருமையா பேசினதே கிடையாது. அவர் ஆம்பளை, நீ சீரோ. டேய் நிறுத்துடா. நீ இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு காரணம் இந்த வீட்டுல உள்ள சொத்தையும் வாங்கி உன் டேடிக்கு கொடுக்கறதுக்கு தான். ஏன்னா நான் தான் உங்க சொத்தையெல்லாம் பறிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருந்தானே. அதான் அந்த காலேஜ் இருக்க இடம். அதுக்கு பழி வாங்குறதுக்கு தானே என் பிசினஸ் ஒன்னொன்னா அழிச்சிட்டு இருந்தேன். இப்ப என் சொத்தையெல்லாம் புடுங்கி உன்னை வளர்த்தவங்க கிட்ட கொண்டு கொடுக்கறதுக்கு தானே இவ்வளவு நாடகம் ஆடுறேன். வாயால அதை ஒத்துக்கிட்டேன்னா எழுதித்தாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா ஒண்ணுடா, அவளை இந்த வீட்டுக்கு மருமகளாக்க விட மாட்டேன். எது செஞ்சாவது அந்த கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்துவேன். எங்க சவால் விடுறியா? தடுத்து நிறுத்தி பாக்கலாம். என் அண்ணன் காதலிச்ச பொண்ணு இசை. அண்ணனுக்கு பொண்டாட்டியா வர போறவங்க. தம்பிக்கு அம்மாக்கு நிகர். என் அம்மாக்கு சமம் அவங்க. அவருக்கு அவங்க பொண்டாட்டி ஆக போட்டா யாராலையும் மாத்த முடியாது. நீ சொத்துக்காக தான் நான் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தேன், சொத்துக்காக தான் நான் வியார் வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன் நீ நினைச்சிட்டு இருந்தா எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. நீ எனக்கு சின்ன வயசுல பண்ண கொடுமை இதெல்லாம் சொல்லி உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்குறதுக்கு எனக்கு 10 நிமிஷம் ஆகாது. ஆனா எனக்காக அங்க 2 பேர் இருக்காங்க. யார் தெரியுமா? என் டேடியும் என் அம்மாவும். அவங்களுக்காக தான் உன்னை பொழைச்சு போன்னு விட்டு வச்சிருக்கேன். இல்ல வெட்டி கூறு போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். நீ இவ்வளவு சம்பாதிச்சா நீ செத்ததுக்கு பிறகு இதை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. 2 பிள்ளை பெத்த 2 பிள்ளைல ஒருத்தர் கூட உன்னை திரும்பி பார்க்க போறது கிடையாது. நீ கட்டின உன் ஒய்ஃபை உன்னை மதிக்க போறது இல்ல. இதுக்கப்புறம் நீ எல்லாம் வாழ்றதே வேஸ்ட் தான். என்கிட்ட இந்த சீண்டி பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. என் அண்ணன் காதலிச்ச பொண்ணுக்காக ஒன்னே எதிர்த்து நின்னவன். உன் இடத்துல உன் கூடவே இருந்துட்டே அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தவன். அவங்க 2 பேர் மனசு மாறினதுக்கு பிறகு அவங்க 2 பேரும் சேர போற நேரத்துல நீ என்ன நினைச்சாலும் நீ நினைக்கிறத நான் நடத்த விட மாட்டேன். அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதே உன்னால தடுக்க முடியாதியா. இந்த வீடோ அந்த வீடோ எந்த வீடா இருந்தாலும் என் அண்ணன் இசை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரும்போது நான் உன்கிட்ட சவால் விட்ட மாதிரி ஒன்னதான் ஆரத்தி எடுக்க வைப்பேன். நான் அன்பா பேசிதான் எல்லாரும் பாத்துருக்காங்க. என்ன பார்க்கும் போதெல்லாம் நான் உன்கிட்ட பொறுமையா போறேன்னு சீண்டனே நினைச்சிட்டு இருக்காத. சீரனேன்னு வச்சுக்கோ. எதிர்த்து நிக்கிறவன் என்ன பெத்தவன் இல்ல. எவனா இருந்தாலும் தாங்க மாட்டான். இசை அவன் அவன் யாருன்னு தெரிஞ்சுதா உனக்கு? அவன் யாருன்னு உனக்கு தெரிஞ்சுதா இப்போ? அத்தை, அவன் நான் பெத்த என் புள்ள. அவன் என் புள்ள. ஐயோ அத்தை. வா ரவி, நீ என்ன இந்த பக்கம்? குரு என்ன சொல்லிட்டு இருக்க உன்கிட்ட? யார் அவன்? அது அரவி, நாங்க பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். பிசினஸ் பத்தி பேசுறியா? ஆமா அரவி, அது என்னன்னா நானும் பிசினஸ் மேன். குருவோட அப்பாக்கும் உடம்பு சரியில்லாததுக்கு பிறகு காலேஜுக்குலாம் போகலையா இல்ல. அதான் அவரும் புதுசா எதுனா பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாரு போல. அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பிசினஸ் பத்தி நீ குரு கிட்ட பேசிட்டு இருந்தியா? ஆமா ஆமா. நீ எங்க இந்த பக்கம்? நான் 10 மாசம் என் வயித்துல சுமந்து பெத்த என் புள்ள. நான் பெத்த புள்ளையே எனக்கு அடையாளம் தெரியாத மாதிரி சாச்சிட்டியே.
என் பிள்ளைய என்கிட்ட இருந்து 26 வருஷமா பிரிச்சு வச்சுட்டே பாவி. ஐயோ அருவி, நம்ம பிள்ளைய நான் தான் கொலை பண்ண கொடுத்தேங்கிறது உனக்கு தெரிஞ்ச கதை தானே. இப்ப அத முதல்ல இருந்தே ஆரம்பிக்கிறது எதுக்கு? என் புள்ள பிறந்தப்பவே அவனுக்கு நல்ல தகப்பனா நீ இருக்கல. என் கண்ணிலேயே காட்டாம எவ்வளவு சதி வேலையை நடத்திட்டனே. அருவி, அத பத்தி எல்லாம் இப்ப இதுக்கு பேசிட்டேன். போதும், நான் எல்லாம் கேட்டுட்டேன். இவன் யாருன்னு இப்ப உன் வாயால சொல்ல போறியா இல்லையா? அது அருவி, எனக்கே இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னதான் தெரியும். தெரிஞ்சு கூட என் பிள்ளை நீ நிம்மதியா வாழ விடல. என் பிள்ளை உனக்கு என்னையா பாவம் பண்ணான்? அவன் பிறந்தப்பவும் என் கண்ணுல நீ காட்டவே இல்ல. இந்த உலகத்திலேயே என்னோட நிலைமை மாதிரி எந்த தாய்க்கும் வந்துடக்கூடாது. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன். அருவி, எனக்கே நிறுத்த. அன்பின் வாசம் நீ அம்மா, அழுகை சிரிப்பும் நீ அம்மா, தாங்கும் தோள்கள் நீ அம்மா, தந்தை மடியும் நீதான் அம்மா. அம்மா, அது பிசினஸ் பத்தி தான் பேசிட்டு நின்னோம். ஒரு பிள்ளைக்கு அந்த பிள்ளையோட தாய் தான் இது அம்மா இது அப்பான்னு ஒவ்வொரு உறவா சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இந்த தாய்க்கு நீ சொல்லிதான் இந்த வயசுலதான் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தேன்னு தெரிய வருது. இப்படி ஒரு நிலைமை எந்த தாய்க்கும் வந்துடக்கூடாது. இசை அத்தை பாத்தியா, என் பிள்ளை நான் பார்த்துட்டேன். கண்ணா, உனக்கு தெரியாதுல்ல, பிரசவ வலி ரொம்ப கொடுமையான வலி. அந்த வலியிலையும் ஒரு தாய் யார தேடுவாங்க தெரியுமா? நான் 10 மாசம் சுமந்து பெத்த பிள்ளையதான் நான் தேடினேன். உன்னை பாக்குறதுக்கு கூட எனக்கு கொடுத்து வைக்கல. ஒரு தடவை கூட உன் முகத்தை பாக்குறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. ஒரு தடவையாவது உன்னை பார்த்திருந்தா கூட 26 வருஷம் நான் ஏங்கின ஏக்க கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கோம். அருவி, நான் பார்த்துட்டேன், என் பிள்ளைய நான் பார்த்துட்டேன். உனக்கு தெரியுமா குரு, ஒவ்வொரு தடவையும் சாமுக்கு துணி எடுக்கும் போதெல்லாம் உன்னே யோசிப்பேன், என் பிள்ளை இருந்திருந்தா அவனுக்கு சேர்த்து எடுத்திருக்கலாமே அப்படின்னு. 25 வருஷம் என் பிள்ளைய நான் பார்த்ததே இல்ல. ஒவ்வொரு தடவையும் சாமுக்கு துணி எடுக்கும் போதெல்லாம் உனக்கும் சேர்த்துதான் எடுப்பேன். நீயும் உயிரோட இருந்திருந்தேனா உனக்கும் போட்டு அழகு பார்த்திருக்கலாமேன்னு ஏக்கமா இருக்கும். எடுப்பேன், எடுத்து ஆசிரமத்துல இருக்கிற உன் வயசுல இருக்கிற குழந்தைங்களுக்கு கொண்டு கொடுப்பேன். இந்த அம்மாக்கு தான் நீ எப்படி இருப்பேன்னு அடையாளமே தெரியாம போச்சு. இப்பதான் இசை இந்த ஆள் மிரட்டி யூஎஸ்க்கு அனுப்பி வைக்கிறதுக்கு முன்ன சாம்க்கு இசைக்கு கல்யாணம் பேச்ச ஆரம்பிச்சது. அப்பதான் என் மூத்த பிள்ளைக்கும் என் மருமக இசைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவங்க மூலமா ஒன்னு மாதிரியே ஒருத்தன் இங்க பிறப்பான் அப்படின்னு ஒரு ஆசையில தான் என்ன நானே ஒரு வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா தேத்திக்கிட்டேன். குரு, தயவு செஞ்சு என் முன்னாடி அழாதுங்கம்மா. என்ன நீ அம்மானு கூப்பிட்டியா? இந்த பாவிய நீ அம்மானு கூப்பிட்டியா? உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தனே தவிர உனக்காக நான் எதுவுமே செஞ்சதில்ல. ஒரு துணி எடுத்து தந்ததில்ல, உன்னை படிக்க வச்சதில்ல, உனக்கு பசி ஆத்துனதில்ல, உன்னை வளர்த்து ஆளாக்குனது கூட நான் இல்ல. இருந்தாலும் என்ன அம்மானு கூப்பிட்டியா? நான் ஒன்னே ஒன்னு உன்கிட்ட கேட்கட்டுமா? இந்த அம்மாவை மன்னிச்சிரு குரு, தயவு செஞ்சு மன்னிச்சிரு. ஐயோ அம்மா, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? உங்களை நான் மன்னிக்கிறதுக்கு உனக்கான எந்த கடமையுமே இந்த அம்மா நான் செய்யல. நான் உயிரோட இருந்தேன், என் புள்ள உன்னை கவனிக்காம விட்டுட்டானே. உன்னை கவனிக்காம நீ இவ்வளவு பெரிய ஆளா நிக்கிற. இப்போ ஓ கஷ்ட நஷ்டம் நீ எதுலயுமே பங்கெடுக்காம உன் முன்னாடி இப்படி பாவியா நிக்கிறேன். இந்த அம்மாவை மன்னிப்பியா? ஐயோ அம்மா, உங்க மேல எந்த தப்புமே இல்ல. இல்ல இல்ல குரு, எல்லா தப்பும் என் மேல இருக்கு. இந்த ஆளை பத்தி தெரிஞ்சோம் நான் நீ உயிரோட இருப்பங்கிறத மறந்துட்டேன். நான் உன்னை மறந்துட்டேன். உனக்கான எந்த கடமையும் இந்த அம்மா செய்யவே இல்ல. ஆனா நீ உன் அண்ணனுக்காக நின்றுக்க. உன் அண்ணன் காதலிச்ச பொண்ணுக்கு, உன் அண்ணன் கட்டிக்க போற பொண்ணுக்கு நீ பாதுகாப்பு கொடுத்துருக்க. உன் கடமையை நீ தவற விடாம செஞ்சுட்ட. பெத்தவனா என் கடமையை தவற விட்டுட்டனேப்பா. இந்த அம்மா என்ன மன்னிப்பியா நீ? மீண்டும் ஒரு ஜனனம் கொடு, வாடா என் மகனே அன்னையன பதவி கொடு. தாய்ப்பாசம் தாய்ப்பாலும் கொடுக்கவில்லையடா, நீ தூங்க கிடைக்கவில்லையடா. மன்னிச்சிரு குரு, மன்னிச்சிரு குரு. எடுத்தா கூட பிரியம் இல்லை, இனிமேல் வாழ
அம்மா. தேனி செந்தமிழி வார்த்தைகள் இல்லை பிள்ளைய நான் பார்த்துட்டேன். சூரியன் விண்வெளி நீ மன்னிப்பியா? நான் தொலைத்தர மன்னிச்சிடுங்க. என் பிள்ளை நான் பார்த்துட்டேன். என் பிள்ளை நான் பார்த்துட்டேன். அத்தை, என் பிள்ளை நான் பார்த்துட்டேன். அம்மா உங்களுக்கு மூச்சு விடுறதுக்கே சிரமமா இருக்கு. அழுறது நிப்பாட்டுங்க. சாம், சாம். அத்தை இப்படி அழாதுங்க அத்தை. ஏன் எதுக்கு கத்துன? என் பிள்ளை நான் பார்த்துட்டேன். என் பிள்ளை எனக்கு கிடைச்சிட்டான். அம்மா அழாதுங்கம்மா. என் வலி அழுகை யாருக்கும் கேட்கல. ஆனா அந்த கடவுளுக்கு கேட்டுடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இத்தனை வருஷம் ஆனதுக்கு பிறகும் என் பிள்ளைய அந்த கடவுளையும் கண்ணு முன்னே கொண்டு காட்டிட்டான். அம்மா சாம், சாம் இது யாருன்னு தெரியுதா உனக்கு? இவன் இவன் யாருன்னு உனக்கு தெரியுதா? உன் தம்பி என்னமோ சாகல சாம். நான் சொன்னேன்ல, ஒரே ஒரு தடவையாவது அவன் எனக்கு பார்க்கணும் அப்படின்னு. பார்த்துட்டேன், பார்த்துட்டேன். என் பிள்ளைய நான் பார்த்துட்டேன். எனக்கு இது போதும். இந்த செகண்ட் எனக்கு சாவு வந்தா கூட நான் சந்தோஷமா போயிடுவேன். அம்மா ஐயோ இப்படி அழாதுங்கம்மா. அம்மா எந்திரிங்கம்மா. இங்க பாருங்களேன், கண்ணை திறந்து பாருங்க. இசை கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்களேன். டேய் உன் நாடகத்தை கொஞ்சம் நிறுத்துறியா? நல்ல நிம்மதியா இருந்த வீட்டுக்குள்ள இப்படி நிம்மதி இல்லாம பண்ணிட்டேலாம். என் பொண்டாட்டி உன்னை மறந்து எத்தனையோ நாள் ஆகுது. அவ கண்ணு முன்னாடி வந்து நின்னு எங்க குடும்பத்தோட சந்தோஷத்தையே கெடுத்துட்டியே. நீ எல்லாம் உன்னெல்லாம் அப்பவே கொண்டு போட்டுக்கணடா. நான் கொலை பண்ண கொடுத்த ஆள் சரியில்லாததுனால என் குடும்பம் இப்ப இப்படி சின்ன பின்னமா ஆயிடுச்சு. அம்மா டேய் இந்த நாடக கண்ணீரை என் வீட்டுல உட்கார்ந்து வடிக்காம இவன் வெளியே போறான். என்னது பார் சாம், இவனால தான் உன் அம்மா இப்ப இப்படி மயக்க போட்டு படுத்திருக்கான். மூச்சை எல்லாம் பேச்ச இல்லாம இப்படி படுத்திருக்கான். நான் தப்பு செஞ்சே தெரியும் போது கூட அவ இப்படி எல்லாம் மயக்க போட்டு விழுந்தது இல்ல. வீட்டோட நிம்மதியை கெடுத்துட்டான். யாரு அவன் கெடுத்தானா? இரு நான் வந்து வச்சுக்கிறவன. ப்ரோ சாம், அத்தை எங்க தூக்கிட்டு போறான்? முத நில்ல ஒரு நிமிஷம். தண்ணி எடுத்துட்டு வர முத எழுப்பலாம். எங்கடா தூக்கிட்டு போறான்? டேய் இப்போ உனக்கு நிம்மதி தானே? அம்மா என்னடா அம்மா, நான் கேள்வி கேக்குறேன். உனக்கு இப்ப நிம்மதி தானே? இத்தனை வருஷத்துல அவ இப்படி மயக்கம் போட்டு ஒரு நாள் கூட நான் பார்த்தது இல்ல. நல்லா இருந்த குடும்பத்தா குருவி கூடு மாதிரி இந்த கூட்டம் இப்படி அடியோட கலைச்சிட்டியே. ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் கெடுத்துட்டு என்னமா என் வீட்டுக்குள்ளே நிக்கிறேன். அங்கிள், என்ன பேசுறீங்க நீங்க? தப்பு நீங்க செஞ்சுட்டு அதை மறைக்கிறதுக்காக அவன் கிட்ட எகுறீங்க. ஏய் இவனை தான் கட்டிக்க போறியா இல்ல அவனை கட்டிக்க போறியா? என்ன? அண்ணன் கூட ஊர் சுத்துற, தம்பி கூட ஊர் சுத்துற. எவன் தாண்டி உனக்கு இப்ப முக்கியம்? யோ! வெட்டி புதைச்சிருவேன். யார்கிட்ட பேசுறேன்? நான் கேட்டதுல என்னடா தப்பு இருக்கு? உன் கூட ஊரை சுத்துறான், அவன் கூட ஊரை சுத்துறான். அவன் யாருக்கு சொன்னான்னு ஊருக்கே தெரிய மாட்டேங்குது. என்னையா சொன்ன? ஐயோ சாம், இனிமே நீ உயிரோட இருக்க வேண்டாம். செத்து செத்து போயிரு. ஐயோ சாம் போதும் விடு. விட்டுட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படாத. இருக்கிற கைய இன்னமும் கொஞ்சம் கழுத்தை சுத்தி இருக்குனேன்னு வச்சுக்கோ, உயிரோடவே இருக்க மாட்டேன். யார்கிட்ட என்ன பேச்சு பேசுறேன்? பெத்த பொண்ணு வயசுல இருக்கிற பொண்ணு என்ன பேசுனேன்னு தெரியாது. பெத்தவனே இப்படி கழுத்தை நசுக்கி கொல்றதுக்கு துணிச்சிட்டியடா. உனக்கு இன்னமா இந்த வீட்டுல நான் கொல்லாம உயிரோட விட்டு வச்சிருக்கேனே சந்தோஷப்படு. எல்லாரோட நிம்மதியை கெடுத்துட்டு நிலம் எதுக்கே உயிரோட இருக்க? டேய் நீ வாய முடிய கொஞ்சம். இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். சந்தோஷமா இருந்த குடும்பம் இவன் ஒருத்த உள்ள வர போய் பாரு, உன் அம்மா இப்ப மயக்க போட்டு கீழே விழுந்துட்டான். டேய் போடா வெளிய. யாரு யார வெளியே போ சொல்றான்? அவனை வெளியே போ சொல்றியா? அவன் என்னோட தம்பி. இந்த வீட்டுல அவன் எப்ப வேணாலும் வருவான் போவான். ஏன் இந்த வீட்டுல இருக்கணும்னு அவன் ஆசைப்பட்டா கூட அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இதுல நீ எகுறேன்னு வச்சுக்கோ, கொடுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். ஐயோ சாம், அவனாலதான் இப்போ அம்மா மயக்க போட்டு விழுந்திருக்காங்க. அவனால மயக்கம் போட்டு விழுந்தாங்களா? அப்போ சாம்க்கு எல்லாம் உண்மையே முன்னமே தெரியுமா? உன்னாலதான் எல்லா பிரச்சனைங்க. நீ ஒருத்தனை இல்லாம இருந்திருந்தா இந்த வீடு மட்டும் இல்ல, பிஆர் வீட சந்தோஷமா நிம்மதியா இருந்திருக்கான். பிறந்த குழந்தைய கொலை பண்ண கொடுத்ததை பார்த்தாதுன்னு இன்னமும் நீ திருந்தல. உன்ன மனுஷனை மாத்தணும்னு அவன் ஆசைப்பட்டான். ஆனா இன்னமா அவனுக்கு நீ பண்ண துரோகம் கண்ணு முன்னாடி வரல. நீ செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு என்னமா எத்தனை நாடகம் தான் ஆடுவேன். டேய் உனக்கு ஒண்ணு தெரியாது. இவனாலதான் இங்க ஒட்டுமொத்த பிரச்சனையும். சந்தோஷமா குருவி கூடு மாதிரி இருந்த வீடு. ஓ, குருவி கூட பத்தி நீ பேசுறியா? அத பத்தி பேசுறதுக்கு உனக்கு கொஞ்சமாவது தகுதி இருக்காயா? டேய் இந்த விஷயத்துல உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நல்லவை மாதிரி உள்ள நுழைஞ்சி இந்த வீட்டு சொத்துக்காக தான் ஆசைப்பட்டு உள்ள வந்திருக்கான். யாரு? என் தம்பி உன் சொத்துக்காக ஆசைப்பட்டானா? யோ,
அந்த பெரிய குடும்பம் பிஆர் வீடு பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவனுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டிஸே அந்த அம்மா ருக்குக்கு எழுதி கொடுக்கறதுக்கு துணிஞ்சவன். ஏன் தம்பி உன் சொத்துக்கு ஆசைப்பட்டானா? பேசுங்கடா, 2 பேரும் எதிர்த்து நின்னு பேசுங்க. இவன் உயிரோட இருந்ததுதான் பெரிய தப்பு. அவன் மேல கை வச்சு பாறான். அவனாவது உன்னை மாத்தனா திருத்தணும்னு ஆசைப்பட்டான். ஆனா அவனுக்காக உன் கழுத்தா இருக்கவன் நான் தயங்க மாட்டேன். சாம், இவனாலதான் இப்போ உங்க அம்மா அருவி மயக்க போட்டு விழுந்திருக்காங்க. மயக்கம் போட்டதை பத்தி பேசுறியே? 26 வருஷமா என் அம்மா அழுது புலம்பி இருக்காங்க. அவங்க ஏக்க என்னன்னு உனக்கு என்னைக்காவது தெரிஞ்சிருக்குமா? இல்ல உன் மண்டையில புரிஞ்சுதான் தொலைஞ்சிருக்குமா? இவன் ஏன் தம்பி. அவனுக்கு எதிரா இனிமே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச வெட்டி போட்டுருவேன். நான் அன்னைக்கே உனக்கு வார்னிங் கொடுத்துட்டேன். என் தம்பிக்கு எதிரா நீ ஒரு அடி எடுத்து வச்சாலும் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு உனக்கு அன்னைக்கே வார்னிங் கொடுத்துட்டேன். என்னமா நீ திருந்தலைல? உன்னை 26 வருஷமா பொத்தி பொத்தி பாத்துக்காத நான் உனக்கு முக்கியம் இல்ல, அவன் தான் முக்கியம் தானே. ஆமா, அவனும் அம்மாவன் தான் எனக்கு முக்கியம். ஒரு வயசு பொண்ணு கிட்ட என்ன பேசணுங்கிற அறிவில்ல? அதான் வயசு ஆயிடுச்சுல. என்னைக்கு குரு என் கூட பிறந்த தம்பின்னு எனக்கு தெரிய வந்ததோ அன்னைக்கே அவனை இந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்திருப்பேன். நான் கூட்டிட்டு வராததுக்கு ஒரே காரணம் தான். உண்மையே அப்போ புரோக்கர் நான் அவரோட தம்பிங்கிற உண்மை தெரிஞ்சிருக்கேன். என்ன காரணம்னு பாக்குறியா? என் அம்மா எங்க 2 பேரையும் 10 மாசம் சுமந்து பெற்றிருக்காங்க. அவனை இழந்து 26 வருஷம் கண்ணீர் வடிச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் இன்னொரு அம்மாவும் 26 வருஷம் தொல்லை மார்பிளையும் தூக்கி போட்டு வளர்த்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவனை இந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வரல. நான் நினைச்சிருந்தா எப்பவோ இந்த வீட்டுக்கு அவனை கூட்டிட்டு வந்திருப்பேன். என்ன கிழிச்சிருவ நீ? என்ன புடிங்கிருவ? எனக்கு எதிரா உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அதான் நீதான் வளர்ந்துட்டியே. தனியா லேண்ட் வாங்கி வீடு வைக்கிற அளவுக்கு நீ வளர்ந்துட்ட. பிறகு கல்யாணம் பண்ணிட்டு நீ பாவப்பட்டவங்களோட வயித்துல அடிச்சு உருவான இந்த வீட்டுக்கு இவளை கூட்டிட்டு நான் வருவேன் நினைச்சியா? இங்க பாரு, ஏன் தம்பி கூட அவன் இந்த வீட்டுக்கு வரா போறான். எங்க போனாலும் நானே சந்தேகப்படல. நீ யார் என் நடுவுல? நீ கேட்ட வார்த்தைக்கு உன்னை கொன்னு புதைச்சிருப்பேன். செத்து போன பாம்பை எத்தனை தடவை தான் அடிக்கிறது? சாம், அது நீ திருந்தவே மாட்டேலா? உன் கடைசி காலத்துல கூட நீ திருந்த மாட்டேலா? ஆடுற வயசுல ஆடிட்டு எல்லாருமே ஒரு வயசுல பாவத்துக்கு பரிகாரம் தேட ஆரம்பிப்பாவ. நீயும் சாக போற வயசு ஆயிடுச்சுல. இனிமே எப்பதான் பரிகாரம் தேட போறேன்? நீ இந்த வீட்டுல இருக்க போறது இல்லையா? நான் மட்டும் இல்ல, கட்டினா இவ கழுத்துலதான் தாலி கட்டுவேன். அவளே இந்த வீட்டுக்கு வரவிட மாட்டேன். எங்க கல்யாணத்துக்கு பிறகு அம்மாவே இந்த வீட்டுக்கு வரவிட மாட்டேன். உனக்கு நாங்க கொடுக்க போற தண்டனையே தனியா இருந்து கடைசி காலத்துல உனக்கு ஆக்கி போடுறதுக்கு கூட ஆள் இல்லாம தனியா இதே வீட்டுக்குள்ள நீ நடந்து தெரிஞ்சு இதே வீட்டுக்குள்ள உன்னை அடக்கமா பண்ணணும். சரி, இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். டேய் ப்ரோ, நீ முத இசை கூட்டு வீட்டுக்கு கிளம்பு. இல்ல ப்ரோ. நீ வீட்டுக்கு கிளம்பு. இல்ல, பயப்படாத. அவங்கள விட்டுட்டு உன்னை இங்க வரவிட மாட்டேன். இந்த ஆள் என்ன சொல்றது? இந்த ஆள் சொன்னாலும் சொல்லலைனாலும் நீ இந்த வீட்டுக்கு புள்ளதான். அதே டைம்ல அந்த வீட்டுக்கு நீ மகன்தான். அவங்கள விட்டுட்டு என்னைக்குமே நீ எங்க கூட வந்து இருக்க வேண்டாம். அதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். ப்ரோ, நான் தான் சொல்றேன்ல, நீ முத அவளை வீட்டுக்கு கூட்டு போ. அம்மாவை நான் பாத்துக்கிறேன். அவங்களை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அவங்க அவ்வளவு சீக்கிரமா சமாதானம் ஆக்குற மாதிரி எனக்கு தெரியல. இந்த சிச்சுவேஷன்ல நான் யார் பக்கம் நிக்க போறேன்னு எனக்கு புரியல. நீ யார் பக்கமா நிக்க வேண்டாம். உனக்காக நான் இருக்கேன். நீ கிளம்பு. வரப்போறது எதுவா இருந்தாலும் அதை நான் பாத்துக்கலாம். போலாம் இசை. அந்த ஆள் என்ன வச்சு பேசின எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதுங்க. இங்க வச்சு எதுவும் கேட்க வேண்டாம். வீட்டுக்கு போய் கேட்கலாம். உன்னை அடிச்சும் பாத்துட்டேன். உன்னை கட்டி போட்டு உன்னை திருத்தலான்னு பாத்துட்டேன். ஆனா நீ திருந்துற மாதிரியும் இல்ல, மனுஷனா மாறுறதுக்கு உனக்கு விருப்பமா இல்ல. நானும் அவனுக்கு சொத்துல பங்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லலையே. அவனை ஒத்துக்கத்தானே சொன்னேன். யோ கூறுக்கட்டவனே, அவனுக்கும் சரி எனக்கும் சரி உன் சொத்துல ஒரு பங்கு கூட தேவையே இல்ல. இந்த உலகத்துல எல்லா மனுஷன் ஆசைப்படுறது வாழ்ந்து முடிச்சதுக்கு பிறகு நிம்மதியான ஒரு சாவை மட்டும்தான். அது உனக்கு வரதுக்கு முன்ன செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரத்தை தேட பாரு. இல்லன்னா உன் கடைசி காலத்துல உனக்குன்னு ஒருத்தங்க கூட இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும் உனக்கு இந்த உலகத்திலேயே என்னையும் அம்மாவையும் மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னு. மனுஷனா மாறுற வழிய பாரு. உனக்கு பிடிச்சவங்களுக்கு ஒன்ன பிடிக்கும். அப்படி இல்லனா நான் இல்ல, அம்மா கூட அவன் கூட கடைசி காலத்துல நிக்க மாட்டாங்க. இசை, என்னால இங்க இன்னைக்கு நிம்மதியா தூங்க முடியாது. நான் டேடியை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போறேன். இல்ல இசை, நான் என் வீட்டுக்கு போறத நீங்க அவர்கிட்ட அப்புறமா சொல்லிக்கோங்க. என்ன அம்மு, எதுக்கு கூப்பிட்டேன்? இவனை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? ஐயோ இசை, யார பத்திதான்? என் முன்னாடி நிக்கிறானே, ரொம்ப நல்லவன். இவன் யாருன்னு தெரியுமா உனக்கு? அம்மு சாம் இப்பதான் கால் பண்ணி அங்க நடந்த விஷயத்த சொன்னான். ஏயா, எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்க எல்லார்கிட்ட இருந்தோம். ஏன்டா மறைச்ச? கேக்குறாங்க எல்லாம்.
சாம்க்கு குரு சாமோட தம்பின்னு தெரியும் போது உனக்கு தெரிஞ்சிருக்கோம்ல அண்ணே. ம். நீ கூட மறைச்சிட்டேல. இப்ப இத மறைச்சதுல என்னமோ இருக்கு. குருவை பொறுத்த வரைக்கும் அருவியாண்டி அவனுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அவனை எடுத்து வளர்த்தவங்களும் அவனுக்கு முக்கியம். உன்ன மாதிரி ஒரு தங்கமான புள்ளையா எப்படிதான் அந்த அரசுக்கு கொலை பண்றதுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வந்துனே தெரியல. விடுங்க தாத்தா, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை தானே. முடிஞ்சு போன கதைனாலும் குரு உங்க அப்பாவை பத்தி எனக்கு கொஞ்சம் மரியாதை இருந்து அந்த மரியாதை இப்ப போயிட்டு மொத்தமா. இப்போ அருவி அம்மா என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. என்னால என் டேடி அம்மாவையும் எப்பவும் காயப்படுத்த முடியாது. கவலைப்படாத குரு, உன் மனசுக்கு எல்லாம் நல்லபடியா அமையும். அதெல்லாம் சாம் பாத்துப்பான், சாம் புரிய வைப்பான். தெரியல தாத்தா. குரு, பிரியமா, நீ பிரியாமான்னு ஏதோ என் மேல பாசத்துல கூப்பிடுறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஆளாலதான் இனியன் இறந்து போயிட்டான். எனக்கு ஆம்பளை பையன் இல்லாதத நீ அம்மான்னு கூப்பிட்டு என்ன சந்தோஷப்படுத்தி இருக்க. ஒவ்வொரு தடவையும் நீ பிரியாமான்னு கூப்பிடும் போது எனக்கு இனியன் என்ன அம்மான்னு கூப்பிடுறதா ஞாபகத்துல வரும். இனியன் இருந்திருந்தா ஒருவேளை அவனுக்கு இசை முறை பொண்ணு, அவளுக்கு ஒரு பிரச்சனைனா அவன் என்ன செஞ்சிருப்பானோ அத அவன் இடத்துல இருந்து நீ செஞ்சிருக்க. செத்து போன என் பிள்ளைய எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கு. இப்போ உன் மனசுக்கு அறிவு உன்னை கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. ம், அப்போ சாம் உனக்கு அண்ணனா, சாம் கட்டிக்க போற பொண்ணு உனக்கு அண்ணி அம்மா மாதிரி. அதுக்காக தான் எனக்கு இவ்ளோ ஹெல்ப் பண்ணியா? இசை அது நான் நினைச்சிட்டு இருந்தேன் குரு, எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான் அப்படின்னு. ஏன்னா இந்த உலகத்துல ஒரு பையனும் ஒரு பொண்ணும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் இந்த ஊரும் உலகமும் சும்மா விடாது. அப்படி இல்லைன்னா ஒரு பொண்ணு ஒரு பையனை மனசார தன்னோட ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டான்னு வச்சுக்கோ, அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அதுல அவன் ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியுமான்னு பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப்பே அசிங்கப்படுத்த நினைப்பான். இப்படிப்பட்டவங்க மத்தியில எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ உன் ஃப்ரெண்டுக்காக நீ இதெல்லாம் செய்யலையா? ஒவ்வொரு தடவையும் சாம் என்கிட்ட பெருமையா சொல்லிப்பான், எனக்காக தாண்டி உன்னை அவன் சேவ் பண்ணான், நான் அவனுக்கு முக்கியங்கிறதுனாலதான் ஒன்னு அரசுகிட்ட இருந்து காப்பாத்தினா அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லிப்பான். அப்பெல்லாம் அவனை பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் புரியுது, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, உனக்கு சாம்க்கு தான் எல்லா சம்மந்தமும் இருக்கு. அதனாலதான் அந்த ஆள் கிட்ட இருந்து என்னை காப்பாத்தி இருக்கேன். ஐயோ அப்படியெல்லாம் இல்லங்க. எப்பவும் நீங்க எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான். அம்மோ, இப்ப இது முக்கியம் இல்ல. அருவியாண்டிக்கு உண்மை தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்ளோ நாளா இந்த விஷயத்த நாங்க மறைச்சோம். ஏன் குரு யாருங்கிறது எங்களுக்கு தெரியுங்கிறது குருக்கே தெரியாது. யோசிச்சு பாராமோ, இந்த வீட்டுல குரு இருக்கான். அப்பனா அவனை தூக்கி வளர்த்தவங்க எப்ப பார்த்தாலும் எதையாவது யோசிச்சு வருத்தப்பட்டுட்டு தானே இருப்பாங்க. ஐயோ, அரசு சம்பந்தப்பட்ட வீட்டுல இருக்கான். குருக்கும் இல்லனா அந்த வீட்டுல இருக்கிற யாருக்காவது குரு யாருங்கிற உண்மை தெரிஞ்சிட்டுனா நம்ம பிள்ளை நம்மளை விட்டு போயிருவானே அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் வருத்தத்துலதான் இருப்பாங்க. அவங்களும் பாவம் எல்லாம், அவங்களுக்காக தான் நாங்களே இந்த விஷயத்த வெளியே காமிக்கல. அன்பு விடு, அருவி அம்மா என்ன அவங்களுக்கு விட்டு கொடுக்கற மாதிரி தெரியல தாத்தா. இந்த விஷயத்துல உங்க எல்லாரோட கருத்தும் தப்பா தான் இருக்க போகுது. எந்த அம்மாவாலையும் இந்த விஷயத்துல தியாகம் பண்ண முடியாது தாத்தா. புரியுது குரு. சரி, உன்ன மித்ரன் வந்து தேடிட்டு போனான். என்னையா எதுக்கு தாத்தா? என்னமோ மித்ரா திருப்பி திருப்பி சொன்னதே சொல்லிட்டு இருக்காளாம். அதுல உன் பேரையும் வச்சு சொல்லிட்டு இருக்கா. குரு இருக்காரான்னு வந்துட்டு போனாரு. நான் பாக்குறேன் தாத்தா. சரிப்பா. குரு, அவ என்ன பேசுறான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. உங்க பேரையெல்லாம் சொல்லிட்டே இருக்கா. மித்ரா, என்ன மன்னிச்சிரடி, நான் உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன். மித்ரா, நீ எந்த தப்பு பண்ணல. உனக்கு கடைசியா நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை கூட என்னால காப்பாத்த முடியல. மித்ரா, பாருங்க குரு, தண்ணி கூட தெளிச்சு பாத்துட்டேன். மித்ரன், இனிமே நம்ம கிட்ட டைமே இல்ல. அது அவளை நல்ல டாக்டர் கிட்ட கூட்டு காமிக்கணும். டாக்டர் கிட்டயா? நானே ஒரு டாக்டர் தான். வீட்டுல அண்ணன் அண்ணியுமே டாக்டரா இருக்கும்போது யார்கிட்ட கொண்டு காட்டணுங்கிறீங்க? மித்ரன் அவ இல்லாத விஷயத்த இருக்கிறதா கற்பனை பண்ணிட்டு இருக்கா. புரியல. இமிடியேட்டா மித்ராக்கு கவுன்சிலிங் தேவை. கவுன்சிலிங் தேவைன்னா அவ நடந்துக்கிறதுலே உங்களுக்கு தெரியலையா? அவ இல்லாத விஷயத்த கற்பனை பண்ணி அதெல்லாம் நடந்துட்டு இருக்கதா நினைச்சிட்டு இருக்கா. நான் அன்னைக்கு இது சம்பந்தமா உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். உடனே அவளை இதுல இருந்து நம்ம வெளியே கொண்டு வரணும்னா நல்ல டாக்டரை பார்த்து கவுன்சிலிங் கொடுத்துதான் ஆகணும். என் தங்கச்சிய பைத்தியம் சொல்றியா? என்னமோ தூக்கத்துல உன்னை நினைச்சு ஏதோ பேசிட்டு இருக்கான்னு நினைச்சு கூப்பிட்டா பைத்தியக்கார பட்டம் கொடுத்துருவியா? மித்ரன், கொஞ்சம் அமைதியா இருங்க. அவளை இப்ப நான் பைத்தியம் சொன்னா கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு நல்ல டாக்டரை பார்க்க போறேன்னா என்னடா அர்த்தம்? என் தங்கச்சி உனக்கு கட்டி வைக்கிறதுக்கு நான் சம்மதிச்சதா அவளுக்கு பைத்தியக்கார பட்டம் கொடுக்கலான்னு பாத்தியா? ஐயோ, அதெல்லாம் இல்ல மித்ரன். எனக்கு குரு வேண்டாம். அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னால பொறுமையா இருக்க முடியாது சாம். என் பிள்ளைய விட்டு இனிமே ஒரு நிமிஷம் கூட என்னால பிரிய முடியாது. அவனை இங்கே கூட்டிட்டு வரணும். இனிமே என் பிள்ளை இனிமே எதுக்கு அவங்க வீட்டுல இருக்கணும்? அவன் என் பிள்ளை,
நான் 10 மாசம் சுமந்து பெத்த என் புள்ள எங்க அம்மா கூட தான் இருப்பான். என் பிள்ளைய வளர்த்தாங்கன்னு சொல்லிட்டு யார் கூட என்னால அனுப்ப முடியாது. 10 மாசம் சுமந்து பெத்த தாய் நான் உயிரோட இருக்கும்போது எப்படி என் பிள்ளைய அவங்க கிட்ட என்னால கொடுக்க முடியும்? நீ என்ன சமாதானப்படுத்தினாலும் நான் போறேன். நான் இப்பவே போறேன். அம்மா நைட் டைம்ல போறேங்கிறீங்க? 26 வருஷம் என் பிள்ளை பிரிஞ்சு தவிச்சிட்டேன் சாம். இனிமேலாம் என்னால முடியாது. நான் போறேன். நான் போய் அவங்க கிட்ட என் பிள்ளை எனக்கு கொடுத்துருங்கன்னு கேக்குறேன். அம்மா பாவம்மா அவங்க. யாரையும் பாவம் பாக்குற மனநிலையில நான் இல்ல. இப்போ நான் தான் பாவம். என் பிள்ளை என்னால கொடுக்க முடியாது சாம். நான் போய் அவங்க கிட்ட கேக்குறேன். தர மாட்டேன்னு எப்படி சொல்றாங்கன்னு பாக்குறேன். நான்